ராஜா சிங்கம், பப்பர் சிங்கம், அப்புறம் அதோட மனைவி, அது போலவே ரொம்ப சக்தி வாய்ந்த பெண் சிங்கம். ராஜா ராணி ரெண்டு பேரும் அவங்களோட காட்டை நல்லபடியா பார்த்துக்கிட்டாங்க. அங்க இருக்கிற எல்லாரையும் ரொம்ப நல்லபடியா பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா, குட்டி பெண் சிங்கம். அது ரொம்பவே அழகா இருக்கும். ஆனா பப்பர் சிங்கத்தோட தம்பி சிங்கம் ருஸ்தம் அவங்கள ரொம்பவே வெறுக்கும். ஒரு நாள் ரொம்ப தந்திரமா கணவன் மனைவி ரெண்டு பேரையும் அது பயங்கரமா காயப்படுத்தி அவங்கள கொன்னுடுச்சு. சித்தப்பா சிங்கம் ருஸ்தம் அவங்கள கொன்னபோது இந்த விஷயத்த ராஜா சிங்கத்தோட குட்டி பெண் சிங்கம் பார்த்துருச்சு. அது தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த காட்டை விட்டே ஓடிடுச்சு. அது ஓடுறத பார்த்துட்டு ஒரு அழகான குட்டி முயல் அதை பின்தொடர்ந்தே போச்சு. நீ எதுக்காக எங்க இப்படி ஓடிக்கிட்டு இருக்க? சித்தப்பா ருஸ்தம் என்னோட அப்பா அம்மாவை கொன்னுட்டான். இனிமே நான் இந்த காட்டுல இருக்கவே கூடாது. அம்மா நீயும் என் கூட வரியா? வரேன். முயலும் குட்டி பெண் சிங்கமும் காட்டை விட்டே போயிட்டாங்க. அவங்களுக்கு எங்க போறதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்புறம் அவங்க ஒரு மாய மரத்தை போய் சந்திச்சாங்க. மாயமரமும் அவங்கள அடையாளம் கண்டுக்குச்சு. அப்புறம் சொல்லுச்சு, அது சரி, நீ பப்பர் ராஜா சிங்கத்தோட மகளா? அவரோட தம்பி தானே ருஷ்தம்? அப்புறம் அவன் தன்னோட அண்ணன் அண்ணிய கொன்னுட்டான் தானே? நீ அவங்களோட மக தானே? ஆமா, நான் அவங்களோட பொண்ணுதான். நான் தான் குட்டி பெண் சிங்கம். ஆமாண்டா கண்ணா, நீ எதுக்காக இங்க அங்கன்னு தடுமாறுற? குட்டி பெண் சிங்கம் எல்லா விஷயங்களையும் அந்த மாய மரத்துக்கிட்ட சொல்லுச்சு. அதோட முயலும் சேர்ந்துகிட்டு எல்லா விஷயங்களையும் சொல்லுச்சு. அப்ப அந்த மாய மரம் குட்டி பெண் சிங்கத்துக்கிட்ட சொல்லுச்சு, நான் உன்னோட தந்தைக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன். இந்தா, நான் உனக்கு அற்புத சக்திகளை கொடுக்கறேன். போய் உன் அப்பா அம்மாவை கொன்னவன பழி வாங்கு. நிஜமாவா? நீங்க உங்களோட சக்தியை எனக்கு கொடுப்பீங்களா? ஆமா, உனக்கும் இந்த குட்டி முயலுக்கும் கொடுக்கறேன். அது உனக்கு இவ்வளவு துணையா இருந்ததுல அதுக்காக. அந்த மாய மரம் ரெண்டு பேருக்கும் சக்திகளை கொடுத்தது. ரெண்டு பேரும் காட்டுக்கு திரும்பி வந்தாங்க. அப்புறம் ருஸ்தமோட கதையை முடிச்சிட்டாங்க. ருஸ்தமுக்கு தான் செஞ்ச பாவத்துக்கான தண்டனை கிடைச்சது. அப்புறம் மறுபடியும் ஒரு முறை அந்த மொத்த காட்டோட உரிமை பெண் சிங்கத்துக்கு கிடைச்சது. இப்ப அதோட கால்கள் முன்ன விட ரொம்ப நீளமா இருந்தது. ஏன்னா அதுக்கு அந்த மாயமரம் வரம் கொடுத்தது. அதாவது அது எப்ப நினைக்குதோ அதோட கால்களை சின்னதாவும் நீளமாவும் ஆக்க முடியும்.